ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே. ஒரு திருந்திய நபர் நந்தவனம் நொந்து போய் வந்திருக்கார். நந்தகுமார் அவர் நம்மளோட வந்திருக்காரு. தாவேக்காவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டவர்னு சொல்லலாமா, இல்லை அடி வாங்கிட்டு வந்தவர்னு சொல்லலாமான்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார். இன்னைக்கு தாவேக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். முகத்தை பார்க்கும் போதே பாவமாக இருக்கு சார். ஹலோ, அவங்க கட்சி நடத்துகிறாங்களா இல்லை வேறு எதுவும் நடத்துகிறாங்களே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், சீரியஸாக. அதனால தான் என்ன சொல்கிறது, இது இருக்கு இல்லையா, இதை தூக்கி இப்படி சுருட்டி இப்படி விட்டுறிஞ்சிடலாம். அந்த துண்டை தூக்கம் காவி துண்டு திருதா தெரியாது. எது இது? இல்லை அது எப்படி தெரியும்? இது எங்கள் அப்பா போட்டிருந்தது, இப்போ நான் போட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இன்ப நிதி வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கூட போடலாம்ல, தப்பு இல்லை. பரம்பரை திமுக தான். எதுக்கு நடுவில் இந்த இதெல்லாம் அசிங்கம்? பரம்பரை திமுக. சரி விடுங்க. தாவேக்காவில் ஏன் வெளியே வந்தீங்க? சீட்டு தரலையா? அவனுக்கே சீட்டு இல்லை, அப்புறம் சீட்டு தரலையான்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் திருச்சி கிழக்கு கேட்டிங்களாம்மா? இல்லை நான் தான் அங்கே நிற்பேன்னு அடம்பிடிச்சு நின்றுருக்காரு. சரி, அப்போ பெரம்பூராவது தாங்கன்னா, இல்லை நானும் அங்கேயே நிற்பேன், ரெண்டுத்தில் நான் நிற்பேன்னு உங்கள்கிட்ட சரிசமமாக சண்டை போட்டாருன்னு கேள்விப்பட்டோம். உண்மையா? ஒரு விஷயம் தெரியுமா? ஆமாம், அவர் 2 இடத்துல நின்னாலும் 2 இடத்துலையும் ஜெயிச்சிருவாருன்னு ஊரே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், 2 இடத்துலையும் தோற்றுருவார். அவங்க கணக்கே வேறு. கட்சி ஆரம்பித்து மெம்பர்ஷிப் ஆனோடனையும் அப்படியே 10,000 பேர் இந்த 2 இடத்துலேருந்து தான் மெம்பர்ஷிப் ஆனானுங்களாம். மெம்பர்ஷிப் ஆனதெல்லாம் வச்சு அந்த இடத்துல நின்னா இது தகுமா? 2வது கிறிஸ்டினா, இவரும் கிறிஸ்டினு அவங்களும் கிறிஸ்டினு, அதனால் கிறிஸ்டினு ஒத்து போய் முதலமைச்சர் ஆயிடுவார். அப்படி பார்த்தா பால் தினகரன் தானே முதலமைச்சராக இருக்கணும். ஏன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார்? ஆமாம், எனக்கு தெரியல. ஆமாம், சரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்படி அங்கே என்ன நடந்துச்சா? அடையாங்க நீங்கள் வேற. திருச்சியில் சப்போஸ் இவர் ஜெயிக்க மாட்டார், ஜெயிச்சிட்டார்னா அவர் எந்த ஆஃபீஸில் இருப்பார், எங்கே இருப்பார், எவன் போய் எப்படி பார்ப்பான்? ஏன்னா நான் பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த கேள்வியும் கேட்டீங்க விஜய்கிட்ட? முடியாதுங்க, கேட்கவே முடியாது. பார்த்தாதானே கேட்க முடியும், அப்புறம் எப்படி கேட்கறது? பார்க்கவே முடியாது. இங்கே யார் தெரியுமா பார்க்கணும்? ஆமாம், கடைக்கோடியில் இருப்பாங்க. எது? அவங்க ஆஃபீஸ்லேயே. கடைக்கோடினா நீங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஆயாவை நினச்சிடாதீங்க. இவங்க ஆஃபீஸ்லேயே கடைக்கோடியில் இருப்பாங்க. அவனெல்லாம் பார்க்கணும். ஆமாம், அடுத்தடுத்தப்பெல்லாம் இவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்தோம்னா அவர் அடுத்தாப்பில் இருக்கிறவரை காட்டுவார். எடுத்தோன்னே புசி ஆனந்தை பார்த்தோன்னே எல்லாம் புசி ஆனந்தை நேராக கூட்டிகிட்டு போய் விஜய்கிட்ட நிப்பாட்டி வர்றாருன்னா யாரும் நினச்சிடாதீங்க. புசி ஆனந்தை பார்த்தா புசி ஆனந்துக்கு மேலே ஒருத்தன் இருப்பான். லயலாமணி எல்லாம் கிடையாதுங்க. லயலாமணி எல்லாம் புசி ஆனந்துக்கு கீழே இல்லையா? சரி, ஆமாம். அங்கே வெங்கட்ரமன் அப்படின்னு இருப்பான், கணக்கு புள்ள. ஆமாம், அவன் தான் அங்கே என்ன சொல்கிறது, அந்த கணக்கு புள்ள தான் எல்லாமே கணக்கு தான். அந்த கணக்கு புள்ளையே சந்திக்கணும். அவனை சந்திக்கிறதே பெரும்பாடு. அவனுக்கு அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒரு 3 பேர் வச்சுருக்கான். அவனெல்லாம் பார்த்து சார் பிஸின்னு 2 நாள் ஓட்டுவாங்க. 3ஆவது நாள் தான் அவனை பார்க்கணும். அவன் ஓகே பார்க்க வைக்கலாம் அப்படின்னா அவன் யாருக்கு ஃபோன் அடிப்பானா? ராஜேந்திரனுக்கு ஃபோன் அடிப்பான். டிரைவருக்கு தானே எந்த வீட்டில் இருக்காரு, எங்கே இருக்காருன்னு. ஆஃபீஸில் நிறைய வீடு வச்சுருக்காரு இல்லையா? 10 வீடு இருக்குது. அதனால சொல்கிறேன். ஆமாம், ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன்னா நீ வீட்டில் இருப்ப, எந்த வீட்டில் இருப்ப அப்படிலாம் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதனால அந்த எந்த வீட்டில் இருக்காருங்கிறது ராஜேந்திரனுக்கு தெரியும். இப்போ ராஜேந்திரனுக்கு தெரிஞ்சு ராஜேந்திரனும் சொல்கிறதுக்குள்ளார நமக்கு ஒரு மாதம் ஓடிடும். இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் ராஜேந்திரன் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்பாரு. ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் அவர் ஓரளவு கண்டுபிடிப்பாராம், சாரு இன்னும் மூடில் இருக்காரு அப்படின்னு. அந்த மூடு தெரிஞ்சு நம்மளை உள்ளார விடுவாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் நம்ம பேசுறது சரியாக பேசிட்டோம்னா நமக்கு எல்லாம் அவர்கிட்ட கிடைச்சிரும். ஆமாம், நீங்கள் மகாராஜாக்கள்லாம் பார்த்து பொற்காசெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? படத்தில் தானே இப்போ பார்க்குறோம். அது உண்மையாகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவன் 10 பைசா கூட கொடுக்க மாட்டான். பார்க்க முடியல தான் வெளியே வந்திருக்கீங்க.
பெரிய நான் கூட ஏதோ பதவி கேட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி ஏதோ பெருசா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உண்மையிலேயே பார்த்தா தானங்க மற்றதெல்லாம் நடக்கும். பார்க்கவே இல்லைன்னா மற்றதெல்லாம் எப்படி நடக்கும்? என் நிலைமையே எப்படின்னா எது, எனக்கு அங்கே இருக்கிற எல்லாரையும் தெரியும், என்னையும் எல்லாருக்கும் தெரியும். என் நிலைமையே எப்படின்னா, அப்போ கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தன் ஓட்டு போட்டான்னா அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. பார்க்க முடியுமா? எதுக்கு இப்போ அழுவுறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க. அந்த கட்சியில் நான் இருந்திருக்கேனா? ஹலோ, அந்த கட்சி தான் என்கிட்ட இருந்தது. நான் ஆல்ரெடியே திமுக தான். ஆமாம், ஏதோ இடைப்பட்ட நேரத்தில் உங்களோட வந்து நாங்கள் இருக்கிறோம். ஓ, அப்போ துரந்தர் மாதிரி உள்ளே இருந்தீங்களா? கட்சிக்குள்ளே ஸ்பை வேலை பார்த்துருக்கீங்க இவ்வளோ நாள். ஸ்பை வேலையா? துரந்தர். ஆமாம், இவங்களை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கு துரந்தர நம்ம இருக்குன்னு கவதிங்க. இவங்க பண்ணுறது எல்லாம் தான் அப்பட்டமாக தெரியுது. அப்போ அறிவாளிகள் அப்படியே மறைச்சி வச்சு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முந்தா நாள் பார்த்தீங்களா? ஆமாம், இந்த திருச்சியில் கேஸு யார் காரணம் வந்து மு க ஸ்டாலினா. கேஸு தட்டுப்பாடுக்கு ஏன் இவர் கொடுத்துருவாரா? சிலிண்டருக்கு கொடுத்துருவாரா? அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாரு. எப்படிங்க நம்புறீங்க? அதெல்லாம் கொடுத்துருவாரு அவர். நீங்கள் ஆட்சி கையில் கொடுத்தா கொடுத்துருவாரு. கேஸுன்னா இது என்ன? அவர் வீட்டில் 4 சிலிண்டர் கொடுத்துருவாரு. ஐயோ, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாருங்களேன். 10 வீடு, ஒரு வீட்டுக்கு 2 சிலிண்டர்னா 20 சிலிண்டர். சாப்பிட்டா எல்லாருக்கும் கேஸ் போகுதாங்க, அதை பிடிச்சா கொடுக்க முடியும். இப்படி இவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கேஸுன்னா இந்த கேஸை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கேஸ் ட்ரபிளுங்கிறது அந்த கேஸ் வேற, இது இந்தியன் கேஸ், எல்பிஜி கேஸ், பெட்ரோலில் வர்றது. அதை புரிஞ்சிக்காம கேஸ் கொடுப்போம்னாங்கன்னா புரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் திருச்சி மக்கள்லாம் எந்த அளவுக்கு மிக சிறந்த அறிவாளியாக இருக்காங்க தெரியுமா? அப்படியே அளவாஞ்சு கும்பல் நிற்க, இந்த ஆள் மைக்கில் பேசுகிறான், 6 சிலிண்டர் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஹா அப்படிங்கிறாங்க. எப்படா கொடுப்போன்னு ஒருத்தன் கூட யோசிக்கலையா? அப்போ அவ்வளோ பேர் முட்டாளாக இருக்கான்னா கண்டிப்பாக அவன் திருச்சியில் ஜெயிப்பான்னு தெரியுது. அந்த முட்டாள் கூட்டத்தில் எப்படிங்க இவ்வளோ நாள் இருந்தீங்க? ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அறிவாளிங்கள்ட்ட இருக்கிறதாவது ஈஸி, முட்டாள்கிட்ட இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமாம் கேட்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இருந்தீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டா ஒரு 5 மாதம் அங்கே இருக்கிறதுக்குள்ளார நமக்கு தகங்குறத இவனுங்களாம் எப்படி வருஷ கணக்காக இருந்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ விஜயை வந்து நம்ம எதுலையும் சேர்த்துக்க முடியாதுன்னு, அவனே முட்டாள் தான். தன்னை அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். சீரியஸாங்க, இது உண்மை. நான் வந்து எந்த ஊரில் வந்து சத்தியம் பண்ணணுமோ அந்த ஊர்ல எல்லாம் நான் சத்தியம் பண்ணுறேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் வந்து கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ போன இன்டர்வியூவில் வந்து எங்கள் தலைவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, அலோ எங்கள் தலைவர் யார் தெரியுமா, அலோ எங்கள் தலைவர் சாதாரண ஆள், அலோ அப்படிலாம் பேசுனீங்க. நான் நினச்சதெல்லாம் என்னென்னா, திமிங்கல பால் குடித்தா ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும், சஞ்சீவி மலையோட துளசி செடியை சாப்பிட்டா அறிவு வளரும். ஃப்ரெண்டு சஞ்சீவி மலை வச்சுருக்காரா? ஃப்ரெண்டு சஞ்சீவி மலையா? ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்த மலை தெரியுமா? மலையா? அந்த மலையில இருக்கிற செடியை பிடிச்சி சாப்பிட்டா மூளை வளருமா? இவனுக்கு மூளை வளரவே வளராது. ஏன்னா இருந்தால் தானே வளரும், இல்லாதவனுக்கு எப்படி வளரும்? ஒரு விஷயம் தெரியுமா? இப்படியெல்லாம் இல்லாமையா இவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அவன் அறிவு வந்து சுறா லெவலுக்கு தான். அங்கே ஹிட்டு கொடுத்தவன்லாம் டைரக்டருங்க தான், புரியுதுங்களா? அதனால டைரக்டருங்களோட அறிவை வந்து இவனோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஆமாம், இப்போ மறுபடியும் சீட்டு கொடுத்தா போயிடுவீங்க தாவேக்காவுக்கு. எது மறுபடியும் சீட்டு கொடுத்தாவ? அவனே சீட்டு இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 26 நாளுங்க, முற்று முதலும் தெரிஞ்சு போயிருங்க. சீரியஸாக அவன் வந்து சீரியஸாக தோத்தா கூட அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? சீரியஸாக அவனை சுற்றி இருக்கிற 4 பேர் இருக்காங்கல்ல, தலைவரே நீங்கள் தான் தலைவரை வின் பண்ணியிருக்கீங்க அப்படிம்பாங்க. அதையும் வெற்றின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். தோத்தது கூட அவங்களுக்கு தெரியாது. சீரியஸாக வெளியில் வந்து வெளி உலகத்தை பார்த்தா தானுங்க தெரியும். கையில் இருக்கிற மொபைல்னு வச்சுருக்கான்ல, அதில் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசுகிறேன்லாம் பார்க்கலாம்ல, அதெல்லாம் பார்க்கவே மாட்டானே. 4 பேர் சொல்கிறது தானே அவனுக்கு நியூஸு. அப்போ அந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்க? தலைவரை சூப்பர் தலைவரை, நீங்கள் தான் தலைவரை முதலமைச்சரை வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. இவன் தான் வெளியில் வந்தாவே ஏகப்பட்ட கும்பல் கூடிடுறானே. ஆமாம், ஒரு விஷயம் இப்படி பேசுறீங்க. போன இன்டர்வியூ என்னன்னா 2026 சிஎம், அப்புறம் பிஎம், அப்புறம் ஏஎம், இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இப்படி கழுவி ஊத்துறீங்க. பாவம் அந்த ஆள் பார்த்தாருன்னா என்ன ஆகும்? ஏங்க
நான் பைத்தியக்காரன் வேஷம் போட்டேன்னா எப்போதுமேவா பைத்தியமாவா இருக்க முடியும்? வேஷம் போட்டால் வேஷத்தை கலைக்கணும்ல. அப்போ இவ்வளோ நாள் வேஷம் போட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் சிவாஜி கணேசன் கூட தான் வேஷம் போடுறாரு. அதுக்காக வேஷத்தை கலைக்காமவே அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம், அந்த எபிசோடு, அந்த டேட்டு முடிஞ்சிருச்சு. ஆமாம், எப்போ தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னைக்கே நம்ம வந்து வாங்கடா அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். சரி, உங்களை கட்சி வச்சு அமிச்சாங்களா இல்லை நீங்களா வெளியே வந்துட்டீங்களா? ஐயோ ஏங்க, அவங்களோட நான் இருந்தேங்கிறது கிடையாதுங்க, என்னோட அவங்க இருந்தாங்க, அப்படிதான் சொல்லணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ என்ன மு.க. ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு, நானா இல்லை? புரியுதுங்களா? ஆனால் இது நானா இப்போ இருந்தே இல்லை, அப்போலேருந்தே இருக்கிறேன். எனக்கு பேர் வச்சதே கலைஞர் தான். ஆமாம், சீரியஸாக. ஆனால் அந்த பேரை எங்கள் பாட்டி வச்சுக்கல. அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் பெரிய கதை, வேணாம், பாட்டி கதையாயிரும். நந்தவனம்லாம் பேர் வச்சிருக்காரு. நந்தவனம் நந்தகுமார்னு அவர் பேர் வைக்கல. அவர் பேர் வச்சது கரிகால சோழன்ங்கிற பேரை கரிகாலன் அப்படின்னு வச்சாரு. கரிகால சோழனா? ஹலோ, சோழன் கரிகால சோழன் வைக்கல, கரிகாலன் வச்சாரு. கரிகாலன்னு பேர் வச்சோனையும் எங்க அப்பா தூக்கிட்டு போய் கலைஞர்கிட்ட என்னை காட்ட அவரு கரிகாலன்னு பேர் வைக்க. ஆமா, அப்படியே கொண்டு வந்து தொட்டியில போட்டு எங்க அப்பா என்னை கரிகாலா கரிகாலான்னு ஆட்டியிருக்காரு. அப்ப ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யாவா? முதுகுல குத்துவாங்களே. ஐயோ, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி குத்திட்டு போயிட்டாங்கங்க, அதை விடுங்க. ஆமா, அது எல்லாத்துக்குமே அப்படிதான் நடக்கும், அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் தான் நந்தவனம் நந்தகுமார்னு ஆட்டினது. ஆமா, இன்னும் ஆட்டுறீங்க அப்ப அப்படியே. அப்புறம் அதைத்தான் நான் சுருக்கி NNK அப்படின்னு வச்சிருக்கேன். NNK? NTK? NDKவா? ஹலோ, NDKனா அது கூட்டணி அமைக்கிறானுங்களாம், புரியுதுங்களா? NTK கூட்டணியில NDA அது. ஓ, இது NTK, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழரா? ஐயோ, ஒரு விஷயம் தெரியுமா? இவங்களாவது பரவாயில்ல, அறிவே இல்லாதவனுங்க. அவரு அறிவு இருந்து இல்லாதவர். ஓ, அது தெரியுமா? அங்கேயும் உள்ள போயிருக்கீங்க. துரந்தரா? துரந்தராவா? உங்களுக்கு துரந்தர் மாதிரியே இருந்த இடங்கிறது உண்மைதான். எங்க தெரியுமா? சீமான் இலங்கை வந்தார்னு சொல்றாருல, அவர் இலங்கை வந்ததுக்கான ஆதாரமே நான், என் கூட வந்த ஃபைட் மாஸ்டர், என் கூட வந்த கேமராமேன், இந்த 3 பேர் தான் அவர் இலங்கை வந்ததுக்கு சாட்சி. ஆமா, கேள்விப்பட்டேன். ஏதோ நீங்க தான் டைரக்டராமே அந்த கதைக்கு, ஏதோ அந்த படத்துக்கு. என்ன எல்லாருன்னு படம், அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போர் ஆரம்பிக்கிறப்ப ஆயிடுச்சு, நடந்துட்டாங்க. வேற வழி இல்லை, நாங்களும் போயிட்டோம், படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும், வேற வழியே கிடையாது. வேற வழியே. ஷூட்டிங் தான் துப்பாக்கி கையில வச்சிருந்ததெல்லாம். அப்புறம் அதெல்லாம் ஒரிஜினல் தான். இங்க இருக்கிற ஹீரோக்கள் தான் டம்மி துப்பாக்கியை தூக்கி பிடிச்சி பார்த்துருப்பானுங்க. ஆனா நாங்க யாரு, அண்ணன் சீமான்லாம் ஒரிஜினல் தான் தூக்கி பிடிச்சாரு. ஆனாலும் ஷூட்டிங் அது. ஆனாலும் ஷூட்டிங். ஒரிஜினல் துப்பாக்கி கையில வச்சிருந்தாலும் ஷூட்டிங் தான் அது. ஹலோ, ஷூட்டிங் தான். ஷூட்டிங் தான். புரியுதுங்களா? டம்மி துப்பாக்கினா விஜய் சொல்றீங்க. ஐயோ, அவன் ஒரிஜினலே பார்த்துருக்க மாட்டாங்க, இவராவது ஒரிஜினல் தான் பார்த்துருக்காரு. ஆமா, இவர் வந்து இருந்ததே வந்து ஒரு 17 நாள் தான். 17 நாள்ல 17 வருஷ கதையை அவுத்து விடுறாரு. 17 நாள்ன்றீங்க, 8 நிமிஷம் இருந்ததுக்கு 80 வருஷ கதையை அடிச்சு விடுறாரு. அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா வந்த அன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் எங்க கூட தான் அவர் தங்கியிருந்தார். ஆமா, அவர் ரூம்ல கட்டில படுத்திருக்கப்ப கிஃபிர் தாக்குதல், அதாவது போர் விமான தாக்குதல் நடத்துறான். இறங்கி தாளை பறக்கிறப்ப இவர் ரூம்ல கட்டில போட்டு படுத்திருக்க, ரூம்ல இருக்கிற கண்ணாடியெல்லாம் இவர் மேல உந்துருச்சு, உடஞ்சி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வெளியில ஓடி வர்றாரு சீமான். அப்புறம் அவரு கத்துறத விட நான் கத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னாச்சு? ஏன்னா அப்படிங்கிற டம்னு சவுண்டு எங்கேயோ வந்துருச்சு, எவனோ செத்துட்டேங்கிற கணக்குல தான் எல்லாம் ஓடி வந்தது. எல்லாருமே ஓடி வந்தோம். எழுத்து சண்டைலாம் போடல. சண்டை போடுறதா? ஹலோ, அவன் விமானத்துல டொங்கின்னு வந்து டொம்முன்னு போட்டு போயிட்டு இருக்கான், சண்டை போடுறதா? ஆமா, நாங்க போறதுக்கு முன்னாலதான் தமிழ்ச்செல்வன் செத்துருக்காரு அங்க. அது மாதிரிலாம் எல்லாம். ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தனை ஹீரோவா செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி 4 நாள் ஷூட்டிங் பண்றோம். 5ஆவது நாள் செத்துட்டான், ஹீரோ செத்துட்டான். வேற வழி இல்லை, அடுத்தாப்புல வேற ஒரு ஹீரோவை கமிட் பண்ணி நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். இதெல்லாம் சீமான் அண்ணன் இருக்கிறப்பே நடந்தது.
அவன் செத்ததெல்லாம் பார்த்தாரு, இளவுக்கெல்லாம் போய் நின்று பார்த்துட்டு தான் எல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அண்ணனை. ஆனால் ஒரு விஷயம், வெளியில தான் அண்ணன் அப்படியே புலி மாதிரி டே அப்படின்னாரு. ஆனால் அங்கே ரூமுக்குள்ளார மியாமா ஹலோ மியானாவது மியான்னு கத்தம், அது கூட கத்த முடியல அப்படிங்கிறது மாதிரி. நான் கூட மட்டமா சொல்றேன்னு நினைச்சேன், கேவலமாவே சொல்லியிருக்கு. யாரு நீங்க? ஏங்க நடந்த உண்மையே சொல்லிட்டு இருக்கேன். உண்மை கரெக்ட் தான். சரி, இப்ப உண்மை கரெக்ட் தான். இல்ல மரணத்தின் பிடியில் எவனா இருந்தாலும் அவன் கத்தி கதறுவான். ஆமா தெரியுமா? இயேசுநாதரை சாட்டையில வச்சு அடிச்சானுங்களா, அப்ப சிரிச்சாரா என்ன? அழுதாருல கிறிஸ்தவ பரமாத்மா, அழுதாரு. அதே மாதிரி எல்லாமே அழுவாங்க. வீரங்கிறது எல்லா இடத்துலயும் வேலைக்கு ஆகாது, அழ வேண்டிய இடத்துல அழுகணும். அதே மாதிரி சீமா அதெல்லாவது வந்தாரு. ஆனா இவன் என்னத்த சொல்றது? சரி, இது வாங்க, இப்ப ஏதோ காசெல்லாம் நிறைய செலவு பண்ணிருக்கீங்களாமே தாவேக்காவுல கட்சிக்குள்ள. யாரு? நானு. ஒரு விஷயம் தெரியுமா? சர்லி பைசா பிரயோஜனம். ஐயோ, நானாவது இல்லாதவன், சீரியஸா ஒன்றும் இல்லாதவன். அதனால நான் எதுவும் செலவு பண்ணுறதுக்கும் இல்லை. விஜய் இருக்கானே, எவ்வளோ வச்சுருக்கான்? யாருக்காவது எதாவது கொடுத்துருக்கான்? யாருக்கு கொடுத்துருக்கான்? அதான் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்காரு. காசு எவ்வளோ செலவு பண்ணீங்க கட்சிக்கு? நான் தான் சொல்கிறேன்னே, அப்படி ஒன்று நான் செலவே பண்ணலை. அதனால தான் அடிச்சு விரட்டிருக்காங்க. அதனால தான் அடிச்சு விரட்டு. இப்போ தான் உண்மை வெளியில் வருது. காசு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் பொதுச் செயலாளர் சீட்டு கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. காசு வாங்கினா கூட அது விஜய்க்கு போகிறதில்ல. சீரியஸா யாருக்கு போகுது? புசி அனந்துன்னு. ஆனால் அவன் தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறான், வாங்கி வச்சுக்கிட்டு கணக்கு என்ன சொல்கிறான்? தப்பான கணக்கு காட்டுறானா. பேப்பரில் என்ன போட்டிருக்கானுங்களோ அதுதான் இந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம். யார் தெரியுமா? இந்த வெங்கட்ரமன். எல்லாம் கணக்கு பார்த்து விஜயை வச்சு எல்லாரும் வீடு கட்டுறாங்க. ஓ, நீங்களும் கட்டிருக்கலாம்ல, பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. சரி, பொழைக்க தெரியாதாளா? ஹலோ, ஒரு விஷயம், பொழைக்கின்னு இருக்கிறவன் எங்கே வேணுமானும் பொழைப்பான். இந்த மாதிரி ஒரு நாய் பொழப்பு பொழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சீரியஸா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? விஜய் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக செட்டில் ஆகிட்டான்னு நினைக்காதீங்க. ஆமாம், 7,000 ரூபா வாடகை கொடுத்து இருந்துட்டு இருக்காங்க. அவனோட அசிஸ்டண்ட்டுங்கிறது 10 பேர் வேலை செய்கிறாங்க கூட. எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்றான். வீடுன்னா இவர் வீடு வாடகைக்கு 7,000 ரூபா. 7,000 ரூபா வாடகைக்கு மெட்ராஸில் வீடு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியோட சேர்ந்து படுத்துக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி வீடு சாலிகிராமத்தில் கட்டி வச்சுருக்கான். அந்த வீட்டில் தான் அவனோட உதவியாளர்கள்லாம் இருக்கிறது. அந்த ஆள் சமையல்காரர் இருக்கார, அந்த சமையல்காரன் மட்டும் சீரியஸாக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் அந்த சமையல்காரன் கொஞ்சம் கோவப்பட்டானா இப்போவே அடிக்கடி பேதி போகிறாராம். ஆமாம், அப்புறம் மொத்தமாக போயிடுவார். அந்த சமையல்காரனை டென்ஷன் பண்ணக்கூடாது. அவர் வீடு இருக்கிற இடத்துலேருந்து பனையூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பத்தில் தான் அவர் இருக்கார். ஆமாம், அவர் என்ன மாளிகையில் இருக்கார்? எதில் இருக்கார்? இத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சான்னு சொல்கிறாங்களே, படத்துக்கு 300 கோடி ரூபா வாங்குறவன் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் கூட இருக்கிறவனு ஒரு கோடி ரூபா கொடுத்துருப்பானா? ஆமாம், காசு கொடுக்கல உங்களுக்கு. காசு கட்சி கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு காசு கொடுக்கலாம், வெளியே வந்துடுவீங்க. நியாயமா? காசு கொடுக்கல காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி இலங்கையில போய் படம் பண்ண போனோம். ஒரு உணர்வு இருக்கணுங்க, ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான் நாம போனோம். சரி, இப்போ எப்படி திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்களா இல்லை நீங்களா போயிட்டீங்களா? ஏங்க, திமுகவில் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கேங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே திமுக தான். ஆமாம், வேற வழி இல்லைன்னு இல்லை. இவங்கள நான் நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன், இவங்களும் மகா மட்டமானவங்க தான். ஆனால் ஒரு விஷயம், இவங்க ராபின்ஹுட் மாதிரி. ஆமாம், திருடுனாலும் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த எடப்பாடியெல்லாம் இருக்கான்ல, அவன்லாம் அவனையே வச்சுக்கிட்டான். இன்னும் ஜெயலலிதா அம்மாகிட்ட எவ்வளோ சொத்து இருந்தது, ஊழல் வழக்கு தானே அவங்க உள்ளார போனாங்க. அப்போ அடித்து வச்ச ஊழல் சொத்தெல்லாம் எங்கடா போயிருக்கு? ஏதாவது கணக்கு இது வரைக்கும் எவனாவது வெளியில் காட்டியிருக்கானா? அந்த அம்மா அவ்வளோ நகை போட்டிருக்க, அந்த நகையெல்லாம் எங்கடா? எவனாவது இது வரைக்கும் கேட்டானா? அந்த அம்மா செத்துருச்சுன்னா அந்த நகை செத்துருச்சா? பாட்டி செத்தா பாட்டியோட நகை அம்மாவுக்கு வரும்ல, அம்மா செத்தா அம்மாவோட நகை பிள்ளைக்கு வரும்ல. இந்த மாதிரி அந்த நகை எங்கடா போச்சு? 1 கிலோ 2 கிலோவா? எத்தனை கிலோ? கொடநாடு ஒரு எஸ்டேட்டுக்குள்ளார அவ்வளோ கொலை நடந்தது. அந்த குற்ற பின்னணிலாம் என்னடா, எவனால நடந்தது? இதெல்லாம் ஏதாவது நோண்டி எடுத்தாங்களா? எல்லாமே ஒண்ணுக்குள்ளார ஒன்னா பின்னிட்டு இருக்காங்க. சீரியஸா. ஆனாலும் திமுக காரனை நான் மதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சீரியஸா திருடுனாலும் நமக்கும் கொடுப்பாங்க. எவனாவது இது வரைக்கும் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா?
கடைக்கோடியில் இருக்கிற ஆயா வரைக்கும் 1000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு கலைஞர் போட்டு வச்ச திட்டம்னு எடுத்துங்களேன், திருட்டு திராவிட கூட்டம்னே பேரு. யாருக்காக திருடினாங்கன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழனுக்காக தான் தேடி இருக்காங்க. இங்க மற்றவன்லாம் எல்லாருமே இங்க சேட்டு வந்து உட்காந்து சம்பாதிக்கிறான வட்டி விட்டு, இவன் எல்லாம் எங்க இடம் வாங்கி போடுறான்? குஜராத்தில் இடம் வாங்கி போடுறான். ஆனா இங்க திமுக காரன் சம்பாதிச்சதெல்லாம் எந்த ஊர்ல வச்சிருக்கான்? வெளியூர்லயா போட்டு வச்சிருக்கான்? உதயநிதி மட்டும் யாருக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, அதுவும் துபாயில. அந்த வாங்கின பில்டிங் இப்ப என்ன ஆச்சு? குண்டு போட்டோனியும் விலை இல்லாம போயிடுச்சுங்கிறாங்க. ஆமா, அது மாதிரி திராவிடத்தை நான் நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க கெட்டவங்க தான், ஆனா நமக்கு நல்லவங்க. பாஜகவுக்கு கெட்டவங்க. பாஜகவுக்கா? ஐயோ, இந்த பாஜக காரனுங்க. ஆமா, நான் வேற அவங்க கூட்டத்துக்குள்ளாரே இருந்துகிட்ட குள்ள நெறி மாதிரி நான் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. டேய், நீங்களாம் தான்டா குள்ள நெறியா இருக்கிறீங்க. ஆமா, சீரியஸா. அதாவது இந்தியா இந்துக்களுக்கு அப்படின்னா அந்த பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தீங்களே, அப்பவே எல்லா முஸ்லீமையும் போக சொல்ல வேண்டியதானே? என்ன இதுக்கு எனக்கு முடி வேற இல்லை, இல்லாட்டினா உதாரணப்படுத்தி சொல்ல முடியல வேற. என்ன இதுக்கு மதசார்பற்ற நாடு அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறீங்க. ஆனா இப்ப இந்தியா இந்துக்களுக்கே அப்படிங்கிற ஒரு முன்மொழி இருந்துச்சு, நீங்க நடத்துறீங்க. திருச்சியில யாரு இவன் போனானே, இப்ப திருச்சியில தானே மாநாடு நடத்தினா, அவ்வளோ திருச்சியில எனக்கு அவ்வளோ பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க அப்படின்னு. இவன் கிறிஸ்தவன் தானே, நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னு அங்க இருக்கிற ரங்கநாதர் கோயிலுக்குள்ளார போயிட்டு அந்த மூலவரை பார்த்துட்டு வர சொல்லுங்களேன். முடியுமா? முடியாது. ஏன்னா பிஜேபியோட இந்துக்கள் மட்டுமே அனுமதி. மத சார்பின்மை நாட்டில் எதுக்குடா இந்துக்கள் மட்டுமே அனுமதினு ஒரு கோயிலில் வச்சிருக்கீங்க? இப்படி கிறிஸ்டியானிட்டியில் வச்சிருக்கானா சர்ச்சில் இவங்க மட்டும்தான் வரணும்னு, இல்லை முஸ்லீம்ல தர்காவில் வச்சிருக்கானா இவன் மட்டும்தான் வரணும்னு? ஏன் இந்துக்களுக்கு மட்டும் அப்படி பிரித்து வைக்கிறீங்க? இதெல்லாம் உடச்சி பேசுனா சரிதானே வரணும்? இதெல்லாம் எவன் பேசுறான்? பிஜேபியோட மத்திய அரசு பேசணும்ல. மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தானே அந்த அறநிலைத்துறையெல்லாம் இருக்குது. அறநிலைத்துறையில பெரிய கோயில்லாம் அவங்க கண்ட்ரோல். உடனே நீங்க சேகர் பாபு கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, சீரியஸா எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் பெருசா இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஆமா, ரோட்ல சின்ன ரோடு வரைக்கும் தான் நம்ம ரோடு. ஆமா, ஹைவேன்னு சொல்ற பெரிய ரோடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல். அது மாதிரி பெருசு பெருசு பெத்தெல்லாம் நமக்கு அப்படின்றாங்க. இந்த பெத்தெல்லாம் இவனுக்கு அடிச்சு கொடுக்குற ரைட்டு எல்லாம் ஓகே, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற விஷயமா தான் இந்த திராவிட கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க உள்ளார நுழைய முடியாம இருக்கிறது ஏன் தெரியுமா? இந்த தென் தமிழகத்துன்னு இல்லை, தென்னாட்டுல தான். அது கர்நாடகா, தமிழ்நாடு, மலையாளம், இந்த 3 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்கா ஊனிட்டாங்க. ஏங்க இதுக்கு மேல நான் என்னங்க எப்படிங்க புரிய வைக்கிறது? சீரியஸா சொல்றேங்க, விஜய் ஒரு பைத்தியக்காரன், கற்பனையில வாழ்றவன். சீரியஸா அவன் கற்பனையில இப்பவே ராஜாவா இருக்கிறான். அவன் ராஜா ஆகிட்டா என்ன கண்டிஷன்ல இருப்பான்னு பாத்துக்கங்க. அவன் கூட இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் ஐயோ. அதாவது பாருங்க, நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். அவர் ஜெயிக்கிறார். அவரு ஜெயிக்கிறார். நான் சொல்றேங்க, இன்னைக்கு அவன்லாம் 2 இடத்துல நிக்கிறான்னு, இந்த இடத்துல தோத்துட்டா இந்த இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு கற்பனையில இருக்கான். சீரியஸா சொல்றேன், 2 இடத்துலையும் தோத்துருவோம். ஆமா, செலக்ட் பண்ண இடம் அப்படி அந்த ரேஞ்சுக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த தற்குறி கூட்டங்கிறத அப்படியே கூடி நின்று அலைபாயிர கடல் அலையா இருக்குன்னு நம்ம நினச்சிடாதீங்க. 8 கோடி பேரில் அவனை சுற்றிட்டு இருக்கிறது 5 லட்சம் பேர் தான். இந்த 5 லட்சம் பேரையும் பார்த்துட்டு நம்ம மலைச்சு போய் 8 கோடி மக்கள் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓட்டு போகிறதுக்கு உரிமை பெற்றவர்கள் 5 கோடி பேர் இருக்கான். புரியுதுங்களா? அந்த 5 கோடி பேரில் அத்தனை பேருமா பைத்தியக்காரனாக இருப்பான்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? ஆமாம், ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்கிறது என்னென்னா, இவன் வந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், இவனெல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், விஜய் வீரங்கிறது படத்தில் தான். ஆமாம், ஒரு பெரம்பு எடுத்து 4 அடி அடித்தோம்னா மூலையில் உட்காந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்பான், அந்த ரேஞ்சுக்கு. அதனால அவன் சிஎம் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் அந்த எடப்பாடி இருக்கானே, சீரியஸாக அந்த ஆள் வந்து அந்த ஆம்புலன்ஸுங்கிறத ஒரு வரலாறை மாற்றி விட்டான். ஆம்புலன்ஸ் போனாவே அடி அப்படின்னு கலாச்சாரத்தையே ஒரு ரொம்ப ரொம்ப கொடூரமானவனுங்க. நம்பிக்கை துரோகிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். காலில் வந்து ஏறி நின்றுட்டு அவங்களே மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சராகி நாட்டில் இருக்கிற அடிபட்டு போகிறவனை கூட ஆம்புலன்ஸில் வேஷம் போட்டு போகிறான்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு
இதனால என்ன பண்ணான் தெரியுமா, கொரோனாவில் ஆல் பாஸ் கொடுத்தான். ம் படிக்காத கம்யூனிட்டி எல்லாம் பாஸ் ஆகி போறதுக்கு இருந்தாலும் வழி வகுத்தான். அவன் தான் விஜய் கூட்டு போடுறான் போல. அவன் பண்ண வரலாறுங்க. அந்த தப்பான தலைவன் உருவாக்கின சமுதாயம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருந்துட்டு இருக்குது. படிக்க விட்டானுங்களா? கொரோனாவில் என்ன வீட்டில் தானே உட்காந்துருந்தான், வீட்டில் உட்காரவன் படிக்க முடியாதா? ரொம்ப தப்பான சமுதாயத்தை உருவாக்கின பங்குன்னா அவனுக்கு முக்கிய இடம். சீரியஸாக சொல்கிறேன், இவனை வந்தாலும் அடித்து வேலை வாங்கிடலாம், அவன் அடித்தாலும் கேட்க மாட்டான். ஆமாம், சரி பார்ப்போம். எலெக்ஷன் முடிச்சுட்டு யார் வராங்க என்னன்னு பார்த்து அப்புறம் உட்காந்து மறுபடியும் பேசுவோம். எலெக்ஷன் முடிச்சுட்டா எவனும் வரமாட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன், 234 தொகுதியில் 2 தொகுதியில் இவன் நிற்கிறான், 2மே தோற்றுருவான். ரைட்டா? அப்போ 234ல் 100 மு.க. ஸ்டாலின், 100 எடப்பாடி அப்படின்னு வச்சுக்கிட்டு விட 34. இந்த 34ல் இவன் ஜெயிப்பானா? ஆனால் 34 இவன் ஜெயிச்சானா இவன் தான் சிஎம். சீரியஸா? யார் கூட இவன் சேர்றானா அவன் தானே சிஎம். ஆனால் இவன் போய் சேர்றதுக்கு முன்னாலேயே இவங்க கூட இருக்காங்கல்ல, ஒருத்தன் போனாதான் அது ஒத்துக்க முடியாது. இந்திய தேர்தல் ஆணைய சட்டம், ஒரு 4 பேர் ஒரு கட்சியிலேருந்து சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்க ஒத்துக்கலாம். ஆமாம், காசு கொடுத்தா இந்த கம்யூனிட்டிங்க போகாமல் இருப்பாங்க. சீரியஸா? ஒன்று, தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகிற தேர்தலில் ஜெயிச்சா மு.க. ஸ்டாலின் சிஎம், அவர் இல்லை அப்படின்னா பிஜேபியில் எவனோ ஒருத்தன் சிஎம். ஆமாம், இவனுக்கு 2 பேர்த்துடையும் டீலிங் வைப்பானுங்க. ஜெயிலில் இருக்கியா இல்லை டிப்டி சிஎம்மாக இருக்கியான்னு. ஆமாம், எடப்பாடி எதுக்கு ஓகே அப்படிம்பாரு, இவன் இல்லை 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 அப்படிம்பான், இல்லைன்னா ஜெயிலில் வைப்பேம்மா அப்படின்றான். ஆமாம், இதுதான் தேர்தல் முடிவு. அதனால நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். என்னோட தாழ்ந்த வணக்கம். ஆமாம், எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் திமுக தானே ஓட்டு போடுவீங்க? போடணும். சொல்ல மாட்டேன்.